நைட் டின்னருக்கு இன்னைக்கு சப்பாத்தி கூடவே சிக்கன் கிரேவி செய்யலான்னு என் ஹஸ்பண்ட் சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எப்பவும் போல சிக்கன் கிரேவி செய்ய வேணாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு ரெசிபீஸ் எல்லாம் பார்த்தேன். அப்பதான் பாகிஸ்தான் ஸ்டைல் சிக்கன் மசாலான்னு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். சரி, இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்பவும் ஆட் பண்றது தான். ஆனா ப்ரிப்பரேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அதில இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். சிக்கன்லேருந்து இந்த மாரி தண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்த சேர்க்கணும். இப்போ வெங்காயத்த போட்டா அது வதங்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனா ரெசிபி வீடியோ பார்த்தோம். அப்படியே வந்து செஞ்சிடலான்னு வெங்காயம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா தக்காளி பழம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கினேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா அந்த வெங்காயம், தக்காளி வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜீரக பொடி, மல்லி பொடி, மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊத்தி, அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி, மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுட்டா சூப்பரா கிரேவி ரெடி ஆயிரும். லாஸ்ட்டா இறக்குறதுக்கு முன்னாடி தான் கரம் மசாலா, அப்புறமா ஃப்ரெஷ் கிரீம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதான். பாகிஸ்தான் ஸ்டைல் சிக்கன் கிரேவி டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நல்லாவே இருந்தது. நைட் டின்னர் சூப்பரா சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.